நான் ஸ்கூல்ல வேலை செஞ்சுட்டு இருந்தப்ப என் கூட ஒரு நார்த் இந்தியன் டீச்சர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்பதான் நார்த் இந்தியன் ஃபுட்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சேன். நிறைய ரெசிபிஸையும் அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன். அதுல ஒண்ணுதான் இந்த தால் ஃபரா. இந்த புரோட்டீன் ரிச்சான ரெசிபியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு பவுல்ல 1 கப் ரவை, தேவையான அளவுக்கு உப்பு, வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து 2 மணி நேரம் ஊற வச்ச 1/2 கப் கடலைப்பருப்பு, 1 பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, சீரகம், கொத்தமல்லி சேர்த்து கொரன்னு அரைச்சிட்டு வந்து இப்ப இதுல மிளகாய் தூள், மஞ்சள் தூள், மிளகு தூள், கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு வந்துருங்க. அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த மாவுல நல்லா மெலிசான சப்பாத்தியை தேய்ச்சி எடுத்து ஒரு டிஃபன் பாக்ஸோட மூடி எடுத்து ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம ரெடி பண்ண ஸ்டஃபிங்க உள்ள வச்சு இதை ஹாஃபா மூடி போட்டு ஸ்டீமர்ல 10 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு பேன்ல 2 ஸ்பூன் பீரேட் ஆயில் சேர்த்துக்கோங்க. இதுல சீரகம், கருவேப்பிலை, சில்லி ஃபிளேக்ஸ் நம்ம வேக வச்சதையும் சேர்த்து நல்லா டாஸ் பண்ணிக்கோங்க. கடைசியா கொத்தமல்லியை தூவி இறக்கிடுங்க. சூப்பரான தால் ஃபரா ரெடி. கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்க. டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும்.